திருப்புகழ் 262. குயில் ஒன்று மொழி குயில் நின்று அலைய கொலை இன்பமலர் கணையாலே குளிரும் தவள குல சந்திர ஒளி கொடி பொங்கையின் முத்து அனலாலே புயல் வந்து எரிய கடல் நின்று அலற ஒரு மங்கையருக்கு அலராலே புயம் ஒன்ற மிக தளர்கின்ற தனி புயம் வந்து அணைய கிடையாதோ தைலம் குலைய கடமும் தகர சமன் நின்று அலைய பொறும் வீரா தருமங்கை வன புற மங்கையர்மை தனம் ஒன்று மணி திருமார்பா பயிலும் ககன பிறை தன் பொழிலில் பணியும் தணிகை பதிவாழ்வே பரமன் பணிய பொருள் அன்று அருளில் பகர் செங்கழனி பெருமாளே. கிரௌஞ்ச மலையானது அழிந்திடவும் மற்ற குல மலைகள் அழிந்திடவும் யமன் அங்குமிங்கும் அலையவும் போர் செய்த வீரனே, கற்பகமர நிழலில் வளர்ந்த தேவசேனை வனத்தில் வளர்ந்த குரமங்கை வள்ளியம்மை என்ற இருவரையும் தழுவும் திருமார்பனே, அழகிய மார்புடையோனே, வானத்தே பொருந்தும் பிறைச்சந்திரன் குளிர்ந்த சோலைக்கு கீழே விளங்கும் திருத்தணிகையில் வீற்றிருப்பவனே, சிவபெருமான் வணங்க பிரணவப் பொருளை அன்று அருளுடனே உபதேசம் செய்த செங்கழு நீர் மலரும் தணிகை பெருமாளே, குயிலை போன்ற குரலை உடைய இவள் ஒரு பக்கம் குயில் நின்று கூவி வருத்த கொலை செய்ய வல்ல இன்ப மலரான குவளை மலர் மன்மதனின் 5ஆம் அம்பாலும் குளிர்ந்த வெண்மையான சிறந்த அழகிய ஒளியானது கொடி போன்ற இவள் கொங்கை மீதுள்ள முத்துமாலை பொறியாக வீசும் தீயினாலும் புயல் காற்று வந்து வீசும் அந்த கடல் விடாமல் ஓய்வில்லாது ஒலிக்கும் பெரிய ஒலியாலும் கூடி நின்ற மங்கையர் தூற்றும் வகை மொழியாலும் தளர்கிறாள். உன் தோளை தழுவ விரும்பி மிகவும் தளர்கின்ற இவளுக்கு உன் தோள் வந்து அணைப்பதற்கு கிட்டாது. இப்பாடலும் அகத்துறையில் நாயகன் நாயகி பாவத்தில் அமைந்தது. குயில், நிலவு, மன்மதன், மலர் அம்பு, கலைக்கடல், மாதர்களின் வசை முதலியவை தலைவனின் பிரிவை மிகவும் அதிகமாக்கும் பொருட்களாகும். செங்கழனி, செங்கழு நீர் மலர், செங்கழு நீர் என்பது செங்கழனி ஆயிற்று.